டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு பலவீனம், ஒரு குணம் உண்டு. என்னன்னா 20 வயசு பையன் நல்லா துடிச்சு ஓடுறான் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், ஓ வயசு இளமையா இருக்கு, அதனால ஒரு நல்லா தெளிவா பொலிவா இருக்காரு அப்படின்னு. அதே ஒரு 60 வயது வரும்போது நம்மளால கொஞ்சம் இயக்கங்கள் குறையும் போது நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணம், சார் நமக்கு தான் 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, நம்முடைய வயசாகின்ற வேகத்தினால உடம்புல பலவீனம் வருது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா மிகப்பெரிய தவறு. ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 120 வருடம். 1 32 வயது வரை பால்ய பருவம், 32 82 வரை மத்திய வயது, 82க்கு மேலதான் உனக்கு வயசாகுது, அதுவும் 100 வயசுக்கு மேல ஆனாதான் உனக்கு உண்மையிலே வயசாகுது அப்படிங்கிறது தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவம். அப்ப எல்லாரும் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, சார் டாக்டர் கிட்ட போறோம், நடக்க முடியல, இல்லது இயக்கம் குறையுதுன்னு போகும்போது மூளையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் அடைகின்ற அந்த நரம்புகள் பலவீனமா இருக்கு, அல்லது தகவல் லேட்டா வருது, அதனால உங்களுக்கு நரம்பு நோய்கள் வருது, இந்தாங்க சத்து மாத்திரையை சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க. சாப்பிடும்போது என்னமோ நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனா நாள் ஆக ஆக நோய் ப்ராக்ரஸ் ஆகுற மாதிரி இருக்கே சார், பலவீனமா இருக்கே, என்ன பண்ணா நான் நல்லா இருக்க முடியும்? 5 ஃபேக்டர்ஸ், 5 விஷயங்களை நீங்க செய்யுங்க. முதல்ல, ஒரு நாளைக்கு குறைந்தது 6000 அடி நடக்க முடியுமான்னு பாருங்க. சர்க்கரை நோயாளியா இருந்தா 5000 அடி நடக்க சொல்றோம். ஆனா நீங்க எப்பவுமே இளமையா இருக்கணும், நரம்புகள் இரும்பு போல நல்லா உறுதியா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, முதல்ல நம்மளோட ஸ்டாமினாவை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 6000 ஸ்டெப்ஸ் அ டே நடக்கணும். குறைந்தது ஒரு 4 கிலோமீட்டர் டேன்னு வச்சுங்களேன். இந்த 6000 ஸ்டெப் நடக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? உங்களோட இதய துடிப்பு 10% அதிகமாகும். இந்த 10% அதிகமானா என்ன ஆகும்? உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ரிப்பேர் ஆகக்கூடிய திறன் 10% அதிகமாகும். அப்ப என்ன ஆகும்? 100 நாள்ல உங்க உடம்பு ஃபுல்லாவே புதுசா மாறுறத பார்க்க முடியும். இளமையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு தினசரி நடந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். அப்ப உங்களுக்கு வயதாகின்ற வேகம் குறையும், நரம்புகளுடைய பலம் அதிகமாகும், மூளையுடைய செயல்திறன் அதிகமாகும், மூளையுடைய அமில சுரப்புகள் அதிகமாகும். அப்ப நாள் ஆக ஆக உங்களுக்கு வயசு ஆகாது, வயசு குறைய ஆரம்பிக்கிறது நீங்க பார்க்க முடியும். ஸோ தினசரி 6000 அடி 6000 ஸ்டெப்ஸ் நீங்க நடக்கணும். ரெண்டாவது, நல்லா தூங்கணுங்க. நரம்புகள் நல்லா வேலை செய்யணும், மூளை நல்லா வேலை செய்யணும். மூளை 2 வேலை செய்யுது. ஒன்று டைரக்டா அதோட கண்ட்ரோல்ல சில உறுப்புகளை வச்சிருக்கு. நம்மளோட இதயம், நுரையீரல், கிட்னிஸ், லிவர், வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் பிரெயின் அதோட ஸ்ட்ரெயிட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். அதனாலதான் உங்களோட பிரெயின் டெத் ஆனா கூட உறுப்புகள் வேலை செய்யறது நீங்க பார்க்கலாம். செகண்ட், பாராசிம்பத்தட்டிக். நேரடியா இல்லைன்னா சிறுமூளை வழியாக உடம்போட இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த பாராசிம்பத்தட்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக்னு வருது இல்லையா, இதுல நல்ல உறக்கம் என்ன பண்ணணும்னா உங்களோட 2 நரம்பு மண்டலங்களையும் பலப்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும். நீங்களே பாருங்களேன், வீட்டுல தாத்தா பாட்டி இருப்பாங்க. யார் வீட்டுல தாத்தா பாட்டி நல்லா நைட் ஒரு 8:30 9 மணிக்கெல்லாம் தூங்கி காலையில 5 மணிக்கு எழுந்துற பழக்கம், மதிய நேரத்துல முடிஞ்சா ஒரு 1 மணி நேரம் தூங்குற பழக்கத்துல இருக்காங்களோ, நீங்க பாருங்க, அவங்க 80 90 வயசு ஆனாலும் உறுதியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது தாத்தா பாட்டிக்கு இருக்கக்கூடிய பலத்துல பாதி கூட அப்பாவுக்கு இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு உடம்பு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ ஓய்வும் தூக்கமும் இன்றைக்கு நரம்புகளுக்கு மிகப்பெரிய அளவுல பலமளிக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னே நான் சொல்லுவேன். மூன்றாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் நரம்புகளுடைய பலத்தை பொறுத்தவரையிலும் அசைவ உணவுகள் தான். இன்றைக்கு நரம்புகள்லாம் நல்லா பலமா இருக்கணும்னா சைவத்தை வச்சுன்னா நீங்க வாழவே முடியாது. சைவம் சாப்பிட்றவங்க அப்புறம் எப்படி சார் நல்லா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க குடிக்கிற பால்ல இருந்து உற்பத்தி ஆகிற பொருள் அனைத்துமே அசைவம் தான், அதுல எதுவுமே சைவம் கிடையாது. உயிருள்ள ஒரு விலங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே அசைவமாகத்தான் மருத்துவம் பார்க்கிறது. தேன் அசைவம், தேன்லாம் சைவம் கிடையாது, அசைவம். என்னதான் உயிர் கொல்றது கிடையாது, அது சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அது அசைவம் தான். அதனால அசைவ உணவுகளை ஜுடிஷியலா வாரத்துக்கு ஒரு முறை உடம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லா சாப்பிடுங்க. ஆனா அந்த அசைவ உணவை காலை உணவாக மதிய உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இரவு உணவாக நாம் கொண்டு போகக்கூடாது. எப்பவுமே சாப்பிட்ற உணவு, சாப்பிட்ற நேரம், எப்படி சாப்பிட்றோம், இது எல்லாமே நம்ம ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா
நீங்க காலை உணவாகவோ மதிய உணவாகவோ வாரம் ஒரு முறை அசைவம் சாப்பிடுவதே உங்கள் நரம்புக்கு மிகச்சிறந்த ஒரு சிகிச்சை மருந்துன்னு சொல்லலாம். 4வது ரொம்ப முக்கியமானதுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நரம்பு நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த தடுப்பு. அதே நேரத்துல நோய்கள் இருந்தாலும் குணமாக்கக்கூடிய ஒரு சிகிச்சைன்னே சொல்லலாம். நீங்க கேரளா போனீங்கன்னா வருஷத்துக்கு அவங்களோட டூரிசம்ல வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த பட்ஜெட்லயே 5% வருது. எதுக்காக வராங்க எல்லாரும் கேரளாக்கு? அங்க வந்து தங்கி ஆயுர்வேதத்தில் கொடுக்கக்கூடிய எண்ணெய் சார்ந்த குளியல், மூலிகை குளியல்களை அவங்க எடுக்கும்போது பக்கவாத நோய், மூட்டு வலிகள், தீர்க்க முடியாத நரம்பு நோய்கள் வரை அனைத்துமே தீர்ந்து போய் விடுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு எண்ணெய் குளியல்கள் நம்ம உடம்புல நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய சிகிச்சையாக இருக்கிறதுனால ஏன் நம்ம நோய் வந்த பிறகு அதை செய்யணும்? நோய் வரத்துக்கு முன்னாடியே பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளியும், ஆண்கள் புதன் மற்றும் சனியும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நல்லெண்ணெயை பூசி 1/2 மணி நேரம் ஊற வைத்து குளித்து பாருங்களேன், நரம்பு நோய்களே ஏற்படாது. அபியங்கம் ஆச்சரேத் நித்தியம்னு சொல்றாங்க ஆயுர்வேதத்துல. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லாம் பார்க்காதீங்க. 20 வயசுல இருக்க பலம் உனக்கு 60 வயசுல வேணுமா? 40 வயதில் இருக்கக்கூடிய பலத்தோடு நீ 90 வயதை தாண்ட வேண்டுமா? பெருசா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளி போதும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவு எண்ணெய் குளியல் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒன்று. கடைசியாக நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு சிறந்த மருந்து எதுனா, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, சுலபமா எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சார் அப்படின்னா, அமுக்ரா சூர்ணம் தான். இந்த அமுக்ரா சூர்ணத்தை டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் காலையில, ஒரு டேபிள் ஸ்பூன் நைட்டு பால்லயோ அல்லது வெந்நீர்லயோ கலந்து சாப்பிடுங்க. பழக்கமாவே வச்சுங்க. நம்ம தான் இன்னைக்கு டிவியில விதவிதமான உற்சாக பானங்களை பார்க்குறோமே. குழந்தை வளர்றதுக்கு ஒண்ணு, குழந்தை புத்திசாலியா இருக்கிறதுக்கு ஒண்ணு, குழந்தை எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒண்ணுன்னு விதவிதமா விளம்பரங்களை பார்க்கணும்ல. அந்த மாதிரி ரொம்ப சுலபமா இயற்கையா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, நரம்பு மண்டலம் பலமா இருக்கிறதுக்கு அமுக்கராவை விட சிறந்த ஒரு மருந்து இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த காலத்துலலாம் நான் பார்த்திருக்கேன். அமுக்ராவிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு, அதுக்கு பேரு அஸ்வகந்தாரிஷ்டம்னு சொல்லுவாங்க. நீங்க கேரளா போனீங்கன்னா பார்க்கலாம். குழந்தைங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கும்போது ஒரு 5 மில்லி அஸ்வகந்தாரிஷ்டம் கொடுப்பாங்க. குழந்தைகள் ஆழ்ந்த தூக்கம், நல்ல உடல் சுறுசுறுப்பு, உடலுடைய பலம், மூளை பலம், இது எல்லாத்துக்கும் மேல நரம்பு பலத்திற்கு அஸ்வகந்தாரிஷ்டம் கொடுப்பது இன்றைக்கும் கேரளாவில் நிறைய குடும்பங்கள்ல கலாச்சாரமாகவே வைத்திருக்கிறத பார்க்குறோம். நம்ம மளிகை சாமான் எப்படி மாசத்துக்கு ஒரு முறை வாங்குறோமோ, சில கிராமங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவன் மளிகை சாமான் வாங்குற மாதிரி அஸ்வகந்தாரிஷ்டம் 4 பாட்டில் வாங்கி வீட்லயே வச்சிருப்பாங்க. அது இல்லாம அவங்களுக்கு நாளே இருக்காது. எதுக்காக இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நரம்புகள் பலம் பெறுவதற்கு நான் அந்த மாத்திரை சாப்பிட வேண்டுமா, இந்த மாத்திரை சாப்பிட வேண்டுமாங்கிற போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம யாரா இருந்தாலும், நான் சொன்ன இந்த 5 விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா போதும். 6000 அடி நடக்கணும், நல்ல தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறை அல்லது முடிந்தால் தினசரி எண்ணெய் குளியல் செய்யணும். இது எல்லாத்திற்கும் மேலாக அமுக்ரா சூர்ணம் சார்ந்த விஷயங்களை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம். இது எல்லாத்துக்கும் மேல குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நரம்பு நோய்கள் பரம்பரையாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்து, ஒருவேளை அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா நரம்பு நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு சாத்தியமான விஷயம்தான். ஆனா நம்மில் நிறைய பேர் இன்றைக்கு செய்யக்கூடிய தவறு என்னன்னா, உணவுகள் என்ன, உடற்பயிற்சிகள் என்ன, தியான பயிற்சிகள் என்ன, மூச்சு பயிற்சிகள் என்ன, இதெல்லாம் செய்யறதுக்கே எனக்கு டைம் கிடையாது, நீங்க ஏதாவது ஒரு மாத்திரை கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கும் இல்லையா? ஸோ இதையெல்லாம் மாற்றம் செய்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நம்ம திரும்பணும் அப்படின்னா, இன்றைக்கு சுலபமான வழிமுறைகளோடு அமுக்கரா சூரணத்தை காலை இரவு உணவுக்கு முன்போ பின்போ வெந்நீரோ அல்லது பாலில் சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை செய்தாலே போதும். நரம்பு நோயற்ற ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை சாத்தியம்தான். மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.